ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அண்மையில் லண்டனுக்கு விஜயம் செய்திருந்த போது இலங்கையில் போர் குற்றம் புரியப்பட்டதாக பல புதிய ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இருந்த போதிலும் இதனையும் வழமை போலவே இலங்கை அரசாங்கம் மறுத்திருந்தது. இந்த நிலையில் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்ற போதிலும் அதையும் இலங்கை அரசாங்கம் கண்டுகொள்வதாக இல்லை. இந்த நிலையில் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்துதல், நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஆகிய பேச்சுக்களின் பரபரப்பு குறைந்து வரும் நிலையில் குட்டி தேர்தலுக்கு செல்வது குறித்து தென்னிலங்கை அரசாங்கம் தற்போது கவனம் செலுத்தி வருகிறது. இந்த நிலையில் அமைச்சரவை மாற்றத்திற்கும் ஆளும் கட்சி அடிக்கோடுவதாக சில தகவல்கள் வெளிவந்துள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: சரணடைந்த போராளிகளின் நிலை குறித்து ஐநா விசாரணை, ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்தவர்களிடம் தகவல்களை பெறுவதற்கு நடவடிக்கை என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை உதயன் வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவின் முன்னிலையில் சாட்சியம் அளித்த மக்களுடன் கலந்துரையாட ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதன் பிள்ளையின் அலுவலகம் திட்டமிட்டுள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. முள்ளிவாய்க்காலிலும் 17.5 ஏக்கரை முழுங்குகிறது இலங்கை படை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கை படையினர் வடக்கில் தாம் தற்போது நிலை கொண்டுள்ள இடங்களில் காணிகளை கையகப்படுத்தி வரும் நிலையில் இறுதிப் போர் நடைபெற்ற முள்ளிவாய்க்காலில் மட்டும் 17.5 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க உள்ளனர் என்று அறிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர சுடலையையும் விட்டு வைக்காது சுருட்ட முனைகிறது ராணுவம், வழங்க முடியாது என்கிறார் சுமந்திரன் எம்பி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அத்துடன் விடுமுறையில் இருக்கும் தமரா குணநாயகத்திற்கு தாம் எதற்கு 20வது கூட்டத்தொடர் பற்றி கூற வேண்டும், வெளிவிகார அமைச்சு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அத்துடன் தேர்தல் நீதியாக நடந்தால் அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும், ஐதேகா கூறுகிறது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இதனை தவிர ஈரானுடனான எண்ணெய் கொள்வனவு தடையை விலக்கியது அமெரிக்கா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அவை இன்றைய தினம் வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழின் பிரதான மற்றும் முக்கிய தலைப்புச் செய்திகளாக காணப்பட்டன. அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் வீரகேசரி நாளிதழை எடுத்துக்கொள்ளலாம். இலங்கை இந்திய ராஜதந்திர உறவுகளை சீர்குலைக்க சதி செய்யும் வைகோ சீமான், தமிழகத்தில் இடம்பெற்ற எமக்கு எதிரான போராட்டம் இதன் வெளிப்பாடே என்கிறார் அமைச்சர் ரெஜினோல்ட் குரே என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினம் வீரகேசரி வெளிவந்துள்ளது. அண்மையில் தமிழகத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த அமைச்சர் ரெஜினோல்ட் குரே அங்கு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களினால் தமது பணிகளை முடிக்காத நிலையில் அவசரமாக நாடு திரும்பியிருந்தார். இது குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே ரெஜினோல்ட் குரே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதனை தவிர மிச்சேலின் இலங்கை தொடர்பான கருத்து அமெரிக்க அரசின் கொள்கையின் பிரதிபலிப்பு, பீரிஸுடனான சந்திப்பிலும் ஆராயப்பட்டது, தூதரகம் அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்காவின் புதிய தூதுவர் தெரிவித்த கருத்து குறித்து அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் இன்டர்போல் தகவல் சேவைகள் தளத்துடன் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள தரவுகள் இணைப்பு, எல்லை பாதுகாப்பு அவசியம் என்கிறார் கோத்தாபய என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அத்துடன் புலிகளுக்காக நிதி சேகரித்தவர்கள் தொடர்பில் சுவிஸில் விசாரணை என்ற தலைப்பிலும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களை பயன்படுத்திய அரசியல் லாபம் தேட முயற்சி, உயர்கல்வி அமைச்சர் ரெஸ்பி திசாநாயக்க குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகளும் வெளிவந்துள்ளன. அத்துடன் தங்க நகைகளை அணிந்து கொண்டு வீதியில் பெண்கள் செல்ல முடியாத நிலை, மதுவுக்கு முற்றுப்புள்ளி அல்ல, மதுவுக்கு விருப்பம் என்ற வேலை திட்டமே அமுல் என்கிறது ஐதேகா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதே போல பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடமிருந்து வீட்டை மீட்டு தருமாறு கோரி வழக்கு, சுவிட்சர்லாந்தில் வாழும் 2 தமிழர்கள் மனு, டிசம்பர் 10ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதேபோல கட்டம் கட்டமாக அன்றி ஒரே முறையில் தேர்தலை நடத்தி வெற்றியிட்டும் பார்க்கலாம், அரசாங்கத்திற்கு ஐதேக சவால், மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்கிறது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த செய்திகள் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான மற்றும் முக்கிய தலைப்புச் செய்திகளாக காணப்படுகின்றன. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். அதன் இன்றைய பிரதான செய்தி: அமதி சம்பந்தி கர்ணே லேகம் கப்பம் கணிதி அல்லாய், விசேஷ காரிய பலகாயி உங்களோட அசுவே
அபிவிருத்தி என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை லங்காதீபம் வெளியிட்டுள்ளது. அமைச்சரின் இணைப்பு செயலாளர் கப்பம் பெற முயற்சித்த போது கைது செய்யப்பட்டார். விசேட அதிரடிப்படையினரிடம் அவர் சிக்கியதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்காதீபம் வெளியிட்டுள்ளது. தலங்கம பிரதேசத்தின் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 8.5 லட்சம் ரூபாவை கப்பமாக பெற முயற்சித்த அமைச்சரின் இணைப்பு செயலாளர் ஒருவரை நேற்றைய தினம் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி நின்று செல்கிறது. அத்துடன் ஹொரஹந்துனும் பத்வலின் ரட்டயவண்ண சிட்டி தரியன் எக்கோலஹாக் பதுல்லின் அல்லாய் அத்தரமதியா தலே என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. போலியான அடையாள அட்டைகளை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படவிருந்த 11 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரகராக செயற்பட்டவரும் சிக்கினார் என்ற தலைப்புடன் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. வயது குறைந்த சிறுமிகளை போலியான ஆவணங்களை பயன்படுத்தி 18 வயதை கடந்தவர்கள் என காண்பித்து அவர்களை வெளிநாடுக்கு அனுப்புவதற்காக தயாரிக்கப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டைகளுடன் 11 இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி நின்று செல்கிறது. அத்துடன் விதேச சேவா காரியாங்ஷி சேவேக்கியான் திகக்கட்ட டெங்கு பரிபாலன் நிலதாரியின் மியை வாசு சமீபகரண யந்திர அஸ்ஸே மதுருவான் போவி அத்தை சக்கையாக் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் 30 ஊழியர்களுக்கு டெங்கு நிர்வாக அதிகாரி உயிரிழந்தார். அலுவலகத்தில் டெங்கு நுளம்பு பரவிய இடமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி இன்றைய தினம் வெளிவந்துள்ளது. இதனை தவிர நாம் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தியும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் 30 ஊழியர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறித்து இன்றைய பிரதான செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர US calls for polls in North என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வடக்கில் தேர்தலை நடத்துமாறு அமெரிக்கா கோருகிறது என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர இன்டர்போல் டேட்டாபேஸ் லிங்க்ஸ் வித் ஸ்ரீலங்கா என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீசாரின் தரவுகள் தற்போது இலங்கை தரவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளிவந்துள்ளது. அதனை தவிர 27 injured in bus accident என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பஸ் விபத்தினால் 27 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையும் விரைவாக பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி 4.5% உள் ஒதுக்கீடு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மையினருக்கு 4.5% உள் ஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக மத்திய அரசிடம் உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக உரிய ஆவணங்கள் எதையும் தாக்கல் செய்யாமல் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் மட்டும் உங்களால் எப்படி குறை கண்டறிய முடிந்தது என்றும் உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதாக தினமணியின் இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. புதுக்கோட்டை இடைத்தேர்தல் இன்று வாக்குப்பதிவு அதிமுக தேமுதிக நேரடி மோதல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் தீகார் கைதிகள் போனில் பேச அனுமதி அவனார் ராசாவின் யோசனை பரிசீலனை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதனை தவிர குடியரசுத் தலைவர் தேர்தல் திகதி விரைவில் அறிவிப்பு என்ற தலைப்பிலும் தினமணி அதன் முன்பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி நித்யானந்தாவின் பிடதி ஆசிரமத்திற்கு சீல் கர்நாடக அரசு அதிரடி நடவடிக்கை என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. நித்யானந்தா ஜாமீனை ரத்து செய்து அவரை கைது செய்ய வேண்டும், பிடதி ஆசிரமத்திற்கு சீல் வைக்க வேண்டும் என நேற்று நடந்த உயர்மட்ட அவசர கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என கர்நாடக முதல்வர் சதானந்த கவுடா கூறினார். நித்யானந்தா வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள ஆர்த்தி ராவ் கன்னட டிவி சேனல் ஒன்றில் பேட்டி அளித்தார். அதில் நித்யானந்தா தன்னை பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்க நித்யானந்தா கடந்த 7ஆம் தேதி பிடதி ஆசிரமத்தில் நிருபர்கள் கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் கன்னட டிவி நிருபர் நீதிமன்ற சம்மன் பற்றி கேள்வி எழுப்பினார். அதனால் கோபமடைந்த நித்யானந்தா நிருபரை வெளியேற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். இதனால் நிருபர்களுக்கும் நித்யானந்த சீடர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டதை அடுத்து கன்னட நிருபர்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டதாக சில கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து இந்த விவகாரம் பூதாகரமானதை தொடர்ந்து நேற்றைய தினம் இது குறித்து அவசர கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டதாகவும் இதன் போது நித்யானந்தாவின் ஜாமீனை ரத்து செய்து அவரை கைது செய்ய வேண்டும் எனவும் விடுதி ஆசிரமத்திற்கு சீல் வைக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டதாகவும் அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.